ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பானட் மை மெஜஸ்ட்ரி அப்படின்ற ஒரு கொரியன் ட்ராமாவுடைய 4th எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இங்கே பாட்டியம்மா வந்து போட்டி முடிக்கிறதுக்காக எந்திரிச்சு வராங்க ஏதோ எழுதுறதுக்கு. அப்போ அவங்களுக்கு லைட்டாக தள்ளாட்டம் கொடுக்குது. இதை வந்து நம்ம ஹீரோயின் நோட் பண்ணுறா. அவங்க வந்து அவங்களோட வம்ச பேரை எழுதிட்டு போகிறாங்க. இப்போ வந்து ஒரு ஊதுபத்தி ஏற்றுறாங்க. இந்த ஊதுபத்தி வந்து 2 மணி நேரம் ஆகுமா கரையிறதுக்கு. அதுக்குள்ளே வந்து போட்டியை முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோ முறைச்சி பார்க்குறான். நீ இன்னைக்கு உயிரோடு இருக்கியா சாவுறியான்றது இந்த கேமில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்க, இந்த நாரப்பையன் இப்படி தான் எப்பயுமே பார்ப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினச்சிட்டு இருக்க. இங்கே வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் எடுக்கிறதுக்காக ஆட்களை அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே பார்த்தா ஹீரோயினுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே வாரிட்டு போயிட்டாங்க. ஹீரோயினுக்கு எதுவுமே இல்லை, கறி மீன் எல்லாத்தையும் அவங்களே கொண்டுட்டு போயிட்டாங்க. எதுவும் இருக்கிறத வச்சு நம்ம ஹீரோயின் இதை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்கா. அப்போ ஹீரோயின் இருக்கிறப்போ இவர் பேர் சர்வன்ட்னு வச்சுக்கலாம். இந்த சர்வன்ட் வந்து என்ன பண்ணுறாருனா, என்னம்மா ஆச்சு, அங்கே எல்லாரும் சமைச்சிட்டு இருக்காங்க, இங்கே நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இதை மாதிரி எனக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னு இவர் சொல்கிறப்போ நான் உனக்கு தரமான்னு சொல்லிட்டு இவர் கூட்டிகிட்டு போகிறாரு. ஹீரோயின் பின்னாடியே போகிறா. இங்கே பார்த்தா மற்ற ஷெஃப்ஸ் எல்லாமே வந்து சமைக்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப வேகமாக செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் இன்னும் ஆளையே காணோம். இவங்கெல்லாம் செஞ்சிட்டு இருக்கப்போ அப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்து அவள் வேலையை ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் வந்து பாஸ்தா செய்யலான்னு சொல்லி யோசிச்சிருப்பா. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பாஸ்தாலாம் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அதை செஞ்சு கொடுத்து கவுத்திடலான்னு யோசிக்கிறப்போ இது சரியாக வருமானு தெரியலேன்னு ஹீரோயின் ஒரு விஷயத்த யோசிக்கிறா. என்னென்னா, அந்த சர்வன்ட் சொல்லியிருப்பாப்ல, இது மாதிரி வந்து நம்மளுடைய குவீன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து டான்ஜியாங் அப்படின்ற ஒரு சூப்பு ரொம்ப பிடிக்கும். அவங்க சின்ன வயசில் ஒரு தடவை அவங்க அம்மா செஞ்சு கொடுத்து குடிச்சிருக்காங்களாம். அதே மாதிரி வேணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. பட் அந்த பர்டிகுலராக அந்த ஸ்ட்ரக்சரில் யாருமே அந்த டேஸ்ட்டுக்கு வந்து பண்ணி கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சூப் செய்கிறதுக்கு ஏதோ ஊறுகாய் மாதிரி நிறைய வஸ்துக்கள் வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறாப்புல. அங்கேருந்து சில வஸ்துக்களை தான் ஹீரோயின் எடுத்துகிட்டு வந்திருப்பா. இப்போ ஹீரோயின் வந்து பேசாமல் நம்ம பாஸ்தாவை கட் பண்ணிவிட்டு அந்த குவீனுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா அவங்க வந்து மனசு கரைகிடுவாங்க அப்படின்னு யோசிக்கிறப்போ அவர் சொல்லியிருப்பாரு, அது வந்து அந்த ஆற்று தண்ணி, அப்பா அந்த குவீனுடைய ஊரில் இருக்க ஆற்று தண்ணியில் பண்ணுவாங்களாம், அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கொடுக்குமா அந்த சூப்பு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ ஹீரோயின் குடுகுடுன்னு ஓடுறா இன்க்ரீடியன்ட் எடுக்க. ஆனால் அவங்க அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இங்கே ஹீரோயின் போய் கெஞ்சிரா, இது மாதிரி நான் வந்து எனக்கு கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் வேணும், என்னை அலோவ் பண்ணுங்க, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு இவ கேட்டு கெஞ்சிட்டு இருக்கா. ஆனால் வில்லி பொண்ணு வந்து இறங்கவே மாட்டேங்கிறா. எதுக்கு, நீ மற்ற ஷெஃபை பார்த்து பிட்டு காப்பி அடிக்கிறதுக்கா, உனக்கு தான் திறமை இருக்கே, இருக்கிறத வச்சு சம, நீ என்ன அவங்கள பார்த்துட்டு பெஸ்ட்டாக ஏதாவது பண்ணலான்னு சொல்லி நினைக்கிறியா, இதுக்கு யாரும் அலோவே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்கே வில்லத்தனமாக பேச. ஆனால் நம்ம ஹீரோ சொல்கிறான், இதில் என்ன இருக்குது, சமைக்கிறப்போ ஏதாவது பொருள் தேவை இருந்தால் எடுக்கத்தானே வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சப்போர்ட் பண்ணி பேசுறதுனால யாராலையும் ஒன்றும் செய்ய முடியல. அங்கே பார்த்தா அந்த ஊதுபத்தி கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு வந்துடுச்சு. இன்னும் ஹீரோயின் ஒர்க்கையே ஸ்டார்ட் பண்ணலை. ஹீரோயின் என்ன யோசிக்கிறானா, நான் போனேன்னா வர லேட் ஆகும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கேக்கிட்ட இதை மாதிரி திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு ரகசியமாக சொல்லிவிட அவளும் சரின்னு சொல்லிட்டு போகிறா. இங்கே ஹீரோயின் மற்ற ஒர்க்கெல்லாம் பண்ணுறா. ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்குது. ஆனால் கேவை காணும். இங்கே கே வந்துட்டு இருக்கச்சியே நடுவில் ஒரு லேடி வந்து நம்ம கேவை தள்ளி விட்டுறா. அவள் கையில் வச்சுருக்க அந்த தண்ணி அந்த வஸ்துக்கள் ஃபுல்லாக கொட்டி போயிடுது. இந்த பிள்ளைக்கு பயங்கரமாக அடிபட்டுட்டு அந்த பிள்ளை யாரோ கத்தியை வச்சு குத்த போகிறாங்க. இங்கே வந்து ஆல்மோஸ்ட் எல்லோரும் ரெடி பண்ணி டெக்கரேஷன்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் இன்னமும் சமைச்சிட்டு தான் இருக்கா. இன்னும் கே வரலன்னு சொல்லிட்டு டென்ஷனில் இருக்கிறப்போ டக்குன்னு கே வந்துட்டு இந்தாங்க நீங்கள் போய் சமைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ கே தலையிலேருந்து ஒரு ரத்தமாக வருது. நான் அப்புறமா உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கே சொல்கிறா. இப்போ ஹீரோயின் வந்து சமைச்சிட்ருக்கா. கிட்டத்தட்ட எல்லோரும் முடிச்சிட்டாங்க. அந்த பெல்லும் அடிச்சிட்டாங்க. இங்கே ஹீரோயினும் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டா. ஹீரோ பார்க்குறான், ஹீரோயின் வந்து சிம்பிளாக தான் பண்ணியிருக்கா, இருந்தாலும் அவகிட்ட சில யூனிக்னஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து நினச்சிட்டு இருக்கப்போ இங்கே ஃபஸ்ட் அந்த சிடுமுஞ்சி சாப்பாடை தான் கொண்டுட்டு வராங்க. அதை சாப்பிட்டுட்டு ஆகோ ஓஹோ சூப்பராக இருக்குது, நீ அருமையாக செஞ்சுருக்க அப்படின்ற மாதிரி இங்கே குயின் பாராட்டுறப்போ அவன் எப்படி வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணா, அது எப்படிலாம் செஞ்சான்ற எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கான். இங்கே வந்து 2வது நம்ம சீனியர் ஷெஃபோடைய சாப்பாடு தான் வருது. அவர் வந்து இந்த ராஜாக்களுக்கு பரிமாறுற சாப்பாடு மாதிரி தான் செஞ்சுருக்காரு. இதை பார்த்த பாட்டிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, செம்மையாக பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம ஹீரோ கூட ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவர் எப்படிலாம் பண்ணான்றத எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்து முடிக்கிறாரு. நல்லாவே இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இப்போ ஹீரோயின் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. அங்கே பார்த்தா சிம்பிளான சாப்பாடு தான் நம்ம ஹீரோயின் செஞ்சுருக்கா. இதை பார்த்துட்டு என்ன நீ சூப்பு போய் செஞ்சுட்டு வந்து வச்சுருக்க அப்படின்ற மாதிரி இங்கே பாட்டி கேட்க, நீங்கள் முதல்ல சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, இங்கே வந்து ஹீரோவும் பாட்டி எல்லாருமே சாப்பிட்டு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ ரியாக்ஷன் செம்மையாக இருக்குது. எப்போயுமே யூனிக்காக தான் பண்ணுவா அப்படின்னு நினைக்கிறப்பே ஹீரோயினுக்கு தெரிஞ்சிடுது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி வந்து ஒரு சிப்பு தான் குடிச்சு பார்க்குறாங்க. அவங்களுக்கு பார்த்தா செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதை எப்படி செஞ்சான்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கப்போ, என்ன சூப்பை கொடுத்து அசிங்கப்படுத்துறியா ராஜாவும் ராணியவும் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளப்பி விட, இங்கே பாட்டியம்மா நீ கொஞ்சம் அமைதியாக இருமா, நீ எதுவும் பேச
பேசாத, நீ சொல்லுமா நீ எப்படிம்மா செஞ்ச அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிறா. இங்கே பாட்டிமாக்கு வந்து அந்த சூப்பை வந்து எடுத்து குடிச்சிட்டே இருக்காங்க சாப்பாடு போட்டு. அப்படியே உங்களுக்கு வந்து கடந்த காலம் ஞாபகம் வருது. சின்ன வயசில் அவங்க அம்மா விட்டு அவங்க பிரிஞ்சு ஹீரோவுடைய ஊருக்கு வரப்போகிற காலத்தில் அவங்க லாஸ்ட்டாக அவங்க அம்மா வந்து இந்த டாங் ஜீனிங் சூப்பு தான் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது வந்து கடைசியாக சாப்பிட்டு பாருமா ரொம்ப நல்லா இருக்கும், நீ ட்ராவல் பண்ணுறப்போ இது உனக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாட்டு அந்த சுவையில் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ சாப்பிட்டுட்டு அழுகுறாங்க இவங்க. ஏன்னா தான் அம்மா செஞ்ச மாதிரியே இருக்குது. இப்போ தான் தெரியுது நம்ம ஹீரோயின் வந்து அதில் வந்து இந்த சிப்பி போட்டிருப்பா. அந்த சிப்பி வந்து நம்மளுடைய குயினோட நாட்டில் தான் அது போட்டு பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்து அழுக. இங்கே ஹீரோ கிட்டே ஓகே சக்ஸஸ் தானே அப்படின்ற மாதிரி கையை காட்ட, ராஜான்னு கூட பார்க்காம கை சைகையெல்லாம் காட்டுறா அப்படின்ற மாதிரி இங்கே ராஜா நினச்சிக்கிட்டு இருக்க. பாரு பாரு ராஜாவை மடக்கிறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே வில்லி பொண்ணு காண்டாக, இதெல்லாம் சரிதான், எதுக்காக அந்த சூப்பில் போய் கீரையை போட்ட அப்படின்ற மாதிரி பாட்டி கேட்க ஹீரோயின் சொல்கிறா, நீங்கள் நடந்து வரப்போ தடுமாறி விழுக பார்த்தீங்க, உங்களுக்கு ரத்தம் கம்மியாக இருக்குது, போனில் வந்து தெம்பு வேணும், அதுக்காக ஒரு அந்த சூப்பில் வந்து ஒரு ஹெல்த் இருக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து கீரையை ஆட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறப்போ, உன்னைய வந்து நான் குறைச்சி எடை போட்டேன், நீ செம்ம கெட்டிக்காரி, குயின் பாராட்ட அரசர் கேட்குறாரு, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடலாம் வின்னரை அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே வில்லிக்கு முகமெல்லாம் மாறி போகுது. நம்மளுடைய குயின் சும்மா சொல்லக்கூடாது, எல்லாரையும் பாராட்டிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் ஜெயிச்சான்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண இங்கே ஹீரோ செம்ம காண்டாயிட்டு, என்ன பனிஷ்மெண்ட்டுக்கு ரெடியா, அந்த கையெல்லாம் நறுக்கிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ இங்கே வில்லி பொண்ணு வந்து எனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி எஸ்கேப் ஆயிடுறா. இங்கே வந்து சிடுமூஞ்சியும் சீனியர் ஷெஃப்பும் ரொம்ப கதறிட்டு இருக்காங்க, எங்களை விட்டுருங்க அரசே, எங்களுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து இவங்க கையை வெட்ட போகிற சமயம் ஹீரோயின் வந்து நிப்பாட்டுங்க அரசே அப்படின்ற மாதிரி கத்த, எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, நாங்கள் எல்லோரும் நல்லா தான் சமைச்சோம், ஒருத்தவங்களை விட ஒருத்தவங்க பெஸ்ட்டாக சமைச்சதெல்லாம் ஒரு தப்புன்னு சொல்லிட்டு உங்கள் கையை நீங்கள் வெட்டக்கூடாது, இது ரொம்பவே பாவம், அவங்க இத்தனை காலம் உங்களுக்கு சமைச்சு போட்டிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ, என்ன தைரியம் இருந்தால் அரசன்ட்ட வந்து எதிர்த்து பேசுவேன், என்ன உன்னை ஷெஃபாக இருக்கனால தான் உயிரோட விட்டுருக்கேன், இல்லைனா உன்னை எப்பயும் கொண்டு போட்டிருப்பேன், வாயை மூடிட்டு போ அப்படின்ற மாதிரி பயங்கரமாக இங்கே ஹீரோ திட்ட, நான் சொல்கிறத கேளுங்க, கைகளை ரெண்டும் வெட்டிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்கு சமானம் தான், அவங்க கைகள் இல்லாமல் அவங்க எப்படி வாழ்வாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு ஹீரோயின் சொல்ல, இங்கே குயின் சொல்கிறாங்க, வேண்டாம் விட்டுரு, இதெல்லாம் என்னோட தப்பு தான், நான் அவளை குறைச்சி மதிப்பிட்டு இதை மாதிரி பண்ணிட்டேன், மன்னிச்சிடு, எனக்காக அவங்கள மன்னிச்சிடுன்னு எல்லாரும் வந்து அரசன்ட்ட வந்து மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்கன்னு கோஷம் போட்டு கத்துறாங்க. இங்கே இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுது, என்னன்னு தெரியல, எல்லாரும் ஒரு மாதிரியாக கோஷம் போடுறப்போ அவன் தலை சுற்றிட்டு, சரி நான் உங்களை மன்னிச்சு விட்டுறேன், ஆனால் ஹீரோயினுக்கு அசிஸ்டண்ட்டாக தான் நீங்களாம் இருக்கணும், ஹீரோயின் கிட்ட நீங்கள் எப்படி சமைக்கணுன்றதை கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ விட்டுற. இங்கே பாட்டி வந்து என் கூட டீ குடிக்க வரையாப்பான்னு சொல்லி கேட்க, நான்லாம் அவங்க கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு மூஞ்சியில் அடித்த மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். இங்கே பாட்டி வந்து ரூமுக்கு வந்துட்டு புலம்பிட்டு இருக்க, அங்கே இருக்க அசிஸ்டண்ட்லாம் சொல்கிறாங்க, அவங்க அம்மாவை வந்து நீங்கள் விஷம் வச்சு கொண்டதுனால தான் வந்து அவன் இப்படி வந்து அரகண்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறப்போ இது மாதிரி பாட்டி கோவம் வந்துடுது, வாயை மூடுங்க, நான் திரும்ப வந்து அந்த கடந்த காலத்துக்கு போனால் கூட அவளை விஷம் வச்சு தான் நான் கொல்லுவேன் அவள் பண்ண வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோக்கு இப்போ தான் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த கிம்மு சொல்லியிருப்பான், ஹீரோயின் இது மாதிரி வந்து காம்படிஷனில் கலந்து வச்ச உயிரை ஆபத்தாக்க வச்சது எல்லாமே வந்து வில்லி பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி கிம்மு போட்டு கொடுத்துருப்பான். இப்போ ஹீரோ சொல்கிறான், நான் வில்லியை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ இங்கே இவங்க எல்லாருமே களைச்சி போய் வந்திருக்காங்க. அப்போ வந்து அந்த சீனியர் ஷெஃப் மட்டும் என்ன பண்ணுறாருனா, ஹீரோயினுக்கு தலைக்காணியெல்லாம் போட்டு இங்கே உட்காருமான்னு சொல்லிட்டு அன்பாக பார்த்துக்கிறாரு. நன்றிம்மா நீ என்னை காப்பாற்றினதுக்கு, உன்ன மாதிரி யாரும் மனசு இறங்கி இப்படி காப்பாற்ற மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறப்போ இங்கே அந்த சிடுமூஞ்சி மட்டும் நம்ம ஹீரோயினை கோவமாக பார்த்துட்ருக்கான். அப்போ வந்து ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, எனக்கு தண்ணி வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ அந்த சீனியர் ஷெஃப் தான் எந்திரிச்சு போகிறாரு, நீங்கள் உட்காருங்க அந்த சிடுமூஞ்சி எடுத்துகிட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோயின் சொல்ல, அவனும் வேண்டா விருப்பா வந்து தண்ணியை கொடுத்துட்டு, இன்றைக்கி உன் அதிர்ஷ்டம் நல்லா இருந்துச்சு அதான் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்ற மாதிரி வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் சொல்கிறான். ஹீரோயின் வந்து எனக்கு கை கால்லாம் வலிக்குது, நீ வந்து எனக்கு அமுத்தி விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பயந்துக்கிட்டு போகிறான். இங்கே எல்லாரும் சிரிக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோயின் கேட்குறான், உனக்கு என்ன ஆச்சு, எதுக்கு வந்து தலையெல்லாம் ரத்தமாக இருக்குன்னு சொல்கிறப்போ இது மாதிரி வந்து என்னை யாரோ தள்ளி விட்டுட்டாங்க, நான் யாருன்னு சொல்லி பார்க்கல, ஆனால் வந்து அந்த ஆக்டர் இருக்கான் இல்லையா, அவன் தான் வந்து என்னை காப்பாற்றினா, அவன் எங்கேருந்து வந்தானே தெரியலன்னு இவ சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த வில்லி சொல்கிறா, ஹீரோயின் வந்து சாதாரண பொண்ணு கிடையாது, அவள் வினோதமானவ, அவளை வந்து எப்படியாவது கதையை முடிக்கணும், ஹீரோவுடைய கைக்குள்ளே இருக்கா, அதனால் அவளுக்கு ட்ராப் செட் பண்ணி தூக்கணும் அப்படின்ற மாதிரி இவ வந்து ஹீரோயினை போட்டு தள்ள பிளான் பண்ணிட்டு இருக்கப்போ இங்கே ஹீரோ வந்து உள்ளக்க வந்து நம்ம வில்லியை பார்க்க என்ட்ராரான். அவன் வந்து வில்லிக்கிட்ட கேட்குறான், இது மாதிரி சில ரூமர்ஸ்லாம் வந்துச்சு, அதை நம்பவே இல்லை, ஹீரோயினை நீ தான் பிளான் பண்ணி இந்த காம்படிஷனில் வந்து மாட்டி விட்டேன்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ எனக்கு உறுதியாகவே தெரிஞ்சிருச்சு எதுக்காக நீ இப்படி பண்ணுன அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே இவ பீதியாகிட்டு இருக்கா. வெளியே பார்த்தா நம்மளுடைய கிம்மு சிரிச்சுக்கிட்டே நிற்கிறான். அந்த வேலையெல்லாம் பார்த்தது இவன் தானே. இப்போ ஹீரோ கேட்குறான், எதுக்காக வந்து ஹீரோயினை நீ டார்கெட் பண்ண, அப்படின்னா நான் எடுத்த முடிவு சரியில்லைன்னு சொல்லி நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க,
இல்ல அரசே, உங்கள சுத்தி வந்து நெறைய எதிரிகள் இருக்காங்க. உங்கள எல்லாரும் விஷம் வச்சு கொல்ல பார்க்குறாங்க. ஹீரோயினும் உங்களுக்கு அதுதான் பண்ண பார்க்குறா. உங்க அம்மாக்கு என்ன பண்ணாங்க? நீங்க மறந்துட்டீங்களா? எல்லாரும் உங்கள பழி போட்டு விஷம் வச்சு தான் கொண்டாங்க. உங்களையும் அப்படிதான் கொல்ல பார்க்குறாங்க அப்படின்னு இவ எதுவும் பேசாத அமைதியா இருன்னு ஹீரோ சொல்றான். ஆனா இவ உங்க அம்மாவ வந்து எல்லாரும் கொன்னுட்டாங்க. அவங்களெல்லாம் நீ பழி வாங்கணும். இப்படி சொல்லி தான் நம்ம ஹீரோவ வந்து செட்யூஸ் பண்ணி கைக்குள்ள போட்டு வச்சிருக்கா. இதெல்லாம் கேட்டோனே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரியா தல வலிக்குது. பயங்கரமா தல சுத்துது. அதோட அவன் இடத்த காலி பண்ணிட்டு போக, "எனக்கு இது தான்டா வேணும். நீ பைத்தியம் புடிச்சு திரியணும் என் பின்னாடி" அப்படின்னு சொல்லிட்டு இவன் நெனச்சுக்கிட்டு இருக்க, இங்க வந்து இந்த வில்லன காமிக்கிறாங்க. இவன் தான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்திருப்பான் இல்லையா? அவன் தான். இப்ப இவன் வந்து அந்த ஆக்டர இன்வெஸ்டிகேட் பண்ணி அவன புடிச்சிட்டு வர சொல்லியிருக்கான் ஒரு ஆள்கிட்ட. அவன் என்ன சொல்றான்னா, "அவன நாங்க இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. அவன் ஊர் ஊரா போய் டான்ஸ் ஆடி வேஷம் போடுவான். அவன் முகத்த கூட பார்த்ததில்ல. அவன் மிஸ் ஆயிட்டான். அடுத்த தடவ அவன வந்து கொண்டுட்டு வந்துர்றோம். ஒரு 3 நாள் அவகாசம் குடுங்கன்னு" சொல்லி கேட்க, இப்ப அது முக்கியமான விஷயம் கிடையாது. இந்த லெட்டர ஒருத்தவங்கள்ட்ட பாஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட குடுத்து அனுப்புறான். கிம்ம வந்து நம்ம ஹீரோயின கூப்ட்டுருப்பான் பேசணும்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் அந்த தலையில குத்துற அந்த ஊசியெல்லாம் குடுத்து, "இதெல்லாம் நீ யூஸ் பண்ணு. இது குத்துனா நீ அழகா இருப்ப. ஹீரோவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இத மாரி யூஸ் பண்றது. அவன் முன்னாடி வந்து இந்த மாரி அலங்காரம் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்றப்போ, இவளுக்கு ஏதோ வித்தியாசமா சொல்றான்னு தெரிஞ்சுட்டு, "நீங்க ஏதோ தப்பா நெனச்சிட்டீங்க. எனக்கும் ஹீரோவுக்கும் எதுவுமே இல்ல. எங்க நடுவுல எதுவும் போகல. ஜஸ்ட் அவரு அரசரு. அவர் என் மேல லைட்டா அக்கறை காட்டினாரு. அவ்வளவுதான். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு" சொல்றப்போ, "உனக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா? அவன் வந்து உன்னை விரும்புறான். அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்கு. உன்னை பார்த்தாலே அவனுக்கு வந்து ஈர்ப்பு ஏற்படுது உன் மேல. அதெல்லாம் உனக்கு தெரியலையான்னு" சொல்றப்போ, "அந்த காம்படிஷன்ல எனக்கு சப்போர்ட் பண்ணது தானே சொல்றீங்க. அவர் நல்ல ஒரு ஷெஃப்ப மிஸ் பண்ணிறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணாரு" அப்படின்னு சொன்னா, "அவன் திறமையால மட்டும் இங்க வாழ்ந்துடலான்னு சொல்லி நினைக்கிறியா? அப்படிலாம் கிடையாது. அவனுக்கு உன்ன பிடிச்சிருக்கு" அப்படின்ற மாரி இவன் சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். ஹீரோயின் நினைக்கிறா, "அட முட்டா பயலே! அவன் என்ன காப்பாத்துனதுனால அவனுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஆயிடுமா? லூசு மாரி பேசிட்டு போறான்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோயின் ஏதோ தப்பு கணக்கு தான் போட்டுட்டு இருக்கா. இங்க வந்து நைட் எல்லாமே சமைச்சுட்டு போய் பரிமாறலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ, இங்க வந்து இந்த சர்வன்ட் சொல்றாரு, "இல்ல அரசர் ரொம்ப கோவமா இருக்காரு. யார் போனாலுமே கொன்ற அளவுக்கு கோவமா இருக்காரு. பார்த்து ஜாக்கிரதை" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயந்துட்டு ஓட, இங்க ஹீரோ பார்த்தா வெறி பிடிச்ச மாரி யார் சாப்பாடு கொண்டு வந்தாலுமே தட்டி தட்டி விட்டுருப்பான். விஷம் இருக்கு, விஷம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து இத மாரி வந்து அவனுக்கு இல்யூஷன் ஏற்படுத்துறதே இந்த வில்லி பொண்ணு தான். எல்லாத்தையும் பண்ணிட்டு சமாதானமும் பண்ணுவா ஹீரோவ. இந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோயின் புக்ல படிச்சனால அவளுக்கு தெரியும். இப்ப ஹீரோ மூட வந்து சரி பண்ற மாரி நம்ம நூடுல்ஸ் குடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு நூடுல்ஸ் தான் மேட் பண்ணிட்டு போறா. அங்க போனா நம்ம ஹீரோ ஆல்ரெடி எல்லா பொருளையும் போட்டு உடைச்சு வச்சிருக்கான். எல்லாரும் பயந்துகிட்டே போறாங்க. அந்த உணவெல்லாம் வந்து நம்ம ஹீரோ முன்னாடி வச்சிட்டு இருக்கப்போ, எல்லாரும் வெளிய போங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தி அனுப்பி விட்டுர்றான். எல்லாரும் போறாங்க. ஆனா ஹீரோயின மட்டும் அந்த ப்ளூ கலர் ரிப்பன நிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். அப்ப வந்து ஹீரோயின் நினைக்கிறா, கரெக்ட்டா எந்த கூடத்துல இருந்தாலும் நம்மள மட்டும் கண்டுபிடிச்சிடுறானே அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு ஹீரோ கேட்குறான், "என்ன சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்டா, இவ என்ன சொல்றா, "இது பாஸ்தான்னு" சொல்றா. அவன் என்ன சொல்றான்னா, "இது நூடுல்ஸ்ன்னு" சொல்றான். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, "இல்ல, இல்ல இது இட்டாலி பாஸ்தா. நீங்க சாப்பிட்டு பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரோல் பண்ணி ஃபர்ஸ்ட் அவ சாப்பிட்டு காட்டுறா. ரொம்பவே நல்லா இருக்கு. விஷம் கிஷம் இல்ல. நீங்க தைரியமா சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், நம்ம ஹீரோ வந்து அத எடுத்து வந்து அத ரோல் பண்ண பார்க்குறான். ரோல் ஆகல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினே ரோல் பண்ணி, காமிங்க" அப்படின்ற மாரி சொல்லி ஊட்டி விடுறா. இங்க ஹீரோ சாப்பிட்டதுக்கப்புறம் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த பவுல ஃபுல்லாவே வந்து சாப்பிட்டுறான். அவனோட மைண்ட் செட்டும் கொஞ்சம் வந்து காம் ஆயிடுச்சு. இப்ப ஹீரோயின்ட்ட கேட்குறான், "இத வந்து நீ எப்படி வந்து செஞ்சு கொண்டு வந்த? ரொம்பவே நல்லா இருக்குன்னு" சொல்றப்போ, "எங்க அப்பா வந்து நான் மூட் அப்செட்ல இருந்தா எனக்கு இப்படிதான் பாஸ்தா செஞ்சு கொண்டு வந்து குடுப்பாரு. இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சாப்பிட்டதுக்கப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். நீங்க கூட அப்செட்டா இருக்கீங்கன்னு தெரிஞ்சு தான் நான் இத வந்து கொண்டுட்டு வந்தேன். இப்ப கூட எங்க அப்பா என்ன தேடிட்டு தான் இருப்பாரு" அப்படின்னு இவ சொல்ல, "சரி உங்க அப்பாவுக்கு ஏதாவது கடிதம் கிடிதம் எழுதி அனுப்ப வேண்டியது தானே, நீ இங்க தான் இருக்கன்னு சொல்லிட்டு" அப்படின்ற மாரி ஹீரோ கேட்க, "இல்ல, இல்ல நான் தான் சொன்னேன் இல்லையா, நான் ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்கேன்." "எப்படி ஃபியூச்சர்லேருந்து இங்க வந்த?" அப்படின்னு சொல்றப்போ ஹீரோயின் சொல்றா, "நான் ஃப்ளைட்ல போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து மேங்கோ ரக்குன்னு ஒரு புக்க வந்து எங்க அப்பா எடுத்துட்டு வர சொன்னாரு. அந்த புக்கு வந்து திடுதிப்புன்னு மின்ன ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே நான் டைம் டிராவல் பண்ணி நான் வந்து இந்த காலகட்டத்தில வந்து மாட்டிக்கிட்டேன். அந்த பேக்ல கூட அந்த புக் இருக்கு. அத வந்து எனக்கு கிடைச்சிச்சுன்னா, நான் வந்து ஃபியூச்சர்லேருந்து தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நிரூபிக்கலாம்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கப்போ, "உங்க அம்மா எங்க இருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். "எங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு" சொல்றப்போ ஹீரோவும் வருத்தப்படுறான். எங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு, "சரி எதிர்காலத்தில என் வாழ்க்கை எப்படி இருக்குன்றத நீ சொல்லு, நான் நம்புறேன்" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்றப்போ, "நீ சொன்னா மட்டும் என்ன மாத்திக்கவா போற?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஃபர்ஸ்ட்டு உங்க கோவத்த கட்டுப்படுத்துங்க அரசே. அதுக்கப்புறம் வந்து நான் சொல்றேன்" அப்படின்ற மாரி ஹீரோக்கு ஒரு ட்விஸ்ட்ட வச்சுட்டு இந்த பிள்ளை போக, நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, இதுவரைக்கும் நம்ம ஹீரோயின் பண்ணி குடுத்தா இல்லையா, எல்லா சாப்பாடுமே அது ஒரு ட்ராயிங்கா வரைஞ்சு நம்ம
நம்ம ஹீரோயின் சொன்ன அதே பேர்லேயே எழுதுறான் ஒரு டைரி மாதிரி. அவங்க அம்மாவை பற்றி அவன் லைஃப்பில் மனசில் இருக்கிறத பற்றி எல்லாமே எழுதி ஒரு புக்கு மாதிரி வைக்கிறான். இதே புக்கு மாதிரி தான் நம்ம ஹீரோயின்ட்டையும் இருந்துச்சு. இப்போ அந்த புக்குக்கு ஒரு பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு பேர் எழுதுறான். அதான் நம்ம ஹீரோயின் சொன்னா இல்லையா மங்கோரின்னு, அதே பேர் எழுதி அந்த புக்குக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறான். இப்போ நம்ம ஹீரோயின் ஹேண்ட்பேக்கில் இருக்க அந்த புக்கு வந்து மறைஞ்சு போகிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ வந்து எழுதி அவனுடைய புக்கை வந்து ஒரு லாக்கரில் வைக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ ஹீரோவோட அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறான்னா, இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பான் இல்லையா ஹீரோக்கு ஒரு ரகசிய லெட்டர் வந்திருக்கும். நைட்டில் ஒருத்தவங்களை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறான் இல்லையா, அந்த ஆள் வந்து இறந்து போய் கிடக்குறாரு. யார் கொண்டாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அங்கே ஒரே ரத்த வெள்ளமாக இருந்துச்சு. அவர் வந்து உங்கள் அம்மாவை பற்றி சில இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த இன்ஃபர்மேஷனை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவரை கொண்டுட்டுன்னு சொல்லிட்டு அவரோட முத்திரையை வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறப்போ இங்கே ஹீரோ செம்ம காண்டாராம். அதுக்கப்புறம் ரொம்ப சோகத்தில் அவன் யாருன்னே தெரியாது யாருக்கும். நான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதை யார் நோட்டீஸ் பண்ணுறான்னு தெரியல. இப்படி வந்து எங்கள் அம்மாவுடைய மரணத்துக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. எல்லாருமே என்னை வந்து கிட்டேருந்து மறைக்கிறாங்க. இந்த ஊர்க்காரவங்க எல்லாருமே. எனக்கு வந்து ரொம்ப தனிமையாக இருக்கேன். என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பயங்கரமாக ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இங்கே வந்து அந்த வயசானவர் சொல்கிறாரு, தாத்தா நீங்கள் வந்து வெறும் வயித்துல வந்து ட்ரிங்க் பண்ணாதீங்க. இதுக்கு சாப்பிட நான் ஏதாவது கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நடு ராத்திரியில் ஹீரோயினை சமைக்க சொன்னால் இந்த படுபாவி பையலுக்கு நேரம் கெட்ட நேரத்தில் தான் பசி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் பயங்கரமாக திட்டிக்கிட்டே சமைச்சு நம்ம ஹீரோவுக்கு கொண்டுட்டு வந்து கொடுக்க, அங்கே பார்த்தா அவன் முழு போதையில் உட்காந்துருக்கான். நம்ம ஹீரோயின் போனோடனே பொத்துன்னு அவன் கீழே விழுந்தோடனே ஹீரோயின் பதறி போய் அரசே உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னோடனே, நீ தான் வந்திருக்கியா, நான் நினச்சி கூட பார்க்கல நீ வருவேன்னு சொல்லிட்டு, அட குடிகார நாயை குடிச்சிட்டு தான் படுத்திருக்கியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசில் திட்ட, இப்போ ஹீரோ என்ன பண்ணுறான்னா டக்குன்னு நம்ம ஹீரோயினை வந்து இழுத்து பக்கத்தில் வந்து படுக்க வச்சுக்கிறான். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. இவ எந்திரிக்க பார்த்தா கூட அவன் எந்திரிக்கவே விட மாட்டேங்கிறான். திரும்ப வந்து கம்முண்டு படு, நான் வந்து கொஞ்சம் தனிமையாக இருக்கேன், மனசு கஷ்டமாக இருக்கு, எந்திரிச்சு போகாத அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோ சொல்கிறான். இவன் அரசனால அவளால் எதுவுமே செய்யவும் முடியல. அப்படியே நம்ம ஹீரோயின் ஷோல்டர் மேலே கையை போட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கிஸ்ஸை வேற கொடுத்துட்றான். இங்கே ஹீரோயினுக்கு என்னடா பண்ணுறன்ற மாதிரி தான் இருக்குது. எப்படி இந்த எபிசோட் முடியுது, நெக்ஸ்ட் எபிசோடோட ப்ரிவ்யூ பார்த்துடலாம். காலையில் எழுந்திரிச்சு நம்ம ஹீரோயின் கேட்குறா, அரசே நைட்டு நீங்கள் பண்ணதெல்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ வந்து என்ன எனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்கிறப்ப கிம்மு சொல்கிறான், அட்டு நீ அவளை கிஸ் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி இங்கே கிம் சொன்னதுக்கப்புறம் தான் ஹீரோ என்னது நான் அவளை கிஸ் பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிறான். இதுதான் வந்து 6th எபிசோட ப்ரிவ்யூ. கம்மிங் சண்டே வந்து 6th எபிசோட் ரிலீஸ் ஆகும். கண்டிப்பாக என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் ஒன்று போட்டுருங்க.